ஓம் மகா கணபதியே நமக. குருவாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2025ஆம் ஆண்டிற்கான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா மகர ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாத கிரகநிலை ஆராயும் போது இந்த மாத காலகட்டத்தின் பலன்களை அறியறதுக்கு முன்பாக இதுக்கு முன்பாக உங்களோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை சுருக்கமாக பார்த்துட்டு அதன் பின்னர் அந்த தொகுப்புக்கு போகலான்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்ன, எல்லா ராசிக்கும் சொல்லாத ஒரு விஷயங்களை உங்களுக்கு தனியாக சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்கா, உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனைகளை கடந்து வந்துட்டீங்கன்னு தான் சொல்லணும். சோதனைகளை கடந்து வந்துட்டீங்க. இனிமேலுக்கு உங்களோட வாழ்க்கையில் சோதனைகள் அப்படின்ற ஒரு விஷயங்களே இல்லை. இனிமேலுக்கு உங்களோட வாழ்க்கையில் சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுது. ஏன், என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஒரு மனிதன் முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் தொகுப்புகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணும். அதுக்காக தான் பிறப்படுத்திருக்கோம், அதுதான் விதி. ஆனால் அதுக்கு இடைப்பட்ட காலகட்டம் தான் ஒவ்வொரு மனிதனும் நாம் இப்படி வாழணும் அப்படி வாழணுன்ற ஒரு சில விஷயங்களை நம்ம ஏற்படுத்தி கொள்கிறோம். அப்போ ஒரு மனிதன் முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் தொகுப்புகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணும்னா அந்த மனிதனுக்கு 7 சனின்றது ஒன்று வரணும். ஏன்னா கர்மகாரகனான அந்த சனி பகவானுக்கு மட்டும்தான் அந்த கர்மாவை நீக்கக்கூடிய பொறுப்புகளை கொடுக்கப்பட்டுள்ளது நவகிரகங்களில். அப்போ இந்த சனி பகவான் உங்களோட வாழ்க்கையில் கடந்த 7 வருட காலமாக திருவிடையாடன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை ஆடிட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில் எதெல்லாம் இழக்கக்கூடாதோ அதெல்லாம் இழந்துட்டீங்க. யாருக்கிட்டலாம் இருந்து என்னென்ன அறிவுரைகளை பெற்றுக்கொள்ளுமோ அதெல்லாம் பெற்றுக்கிட்டீங்க. உங்களெல்லாம் எப்படி ஏமாத்தணும்னு நினச்சி வந்தாங்களோ அவங்களெல்லாம் உணர்ந்திருப்பீங்க. வாழ்க்கையில் எதெல்லாம் இழக்கக்கூடாதோ எல்லாமே இழந்திருப்பீங்க. மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ், இந்த 5ம் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது. இது எல்லாமே இழந்து தனிமரமாக நிற்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருந்திருப்பீங்க. அதில் முக்கியமாக ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் வரணும் அப்படின்னாக்கா அந்த மனிதனுக்கு தொழிலை பிடுங்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். தொழில் இருந்தால் வருமானம் கிடைக்கும், வருமானம் இருந்தால் குடும்பத்தை பார்த்துடலாம். ஆனால் தொழிலை பிடிக்கிட்டோன்னா இது எல்லாமே அடித்தளம் காலி ஆகிடும். அது மாதிரி கடந்த ஒரு 7 வருட காலகட்டத்தில், குறிப்பாக கடந்த 5 வருட காலத்தை எடுத்துக்கங்க. 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு எடுத்து பாருங்களேன். 2020க்கு முன்பாக கூட ஓரளவுக்கு ஏதோ ஒரு வேலை ஓடுனதுன்ற மாதிரி ஓடிருப்பீங்க. ஆனால் 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் வேலை இல்லாமல் தடுமாறுறது, கிடைச்ச வேலைகள் பறி போகிறது, தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படுறது, அரசு உத்தியோகத்தில் இருந்த நபர்களுக்கு உங்களுக்கு மெமோ கொடுத்து வீட்டுக்கு அனுப்புனது, கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவானது, நல்ல தொழில் செய்துட்ருப்பீங்க, அந்த தொழிலை நலிவடைஞ்சு கீழே உட்காந்தது, புதுசாக இந்த நேரத்தில் போய் ஒரு தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தொடங்கி அதனால எல்லாமே போட்ட காசுகள்லாம் எழுந்து நின்றது, இதனால் கடன்கள் அதிகரித்துன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. உங்கள் குடும்ப உறவுகள்லேயும் உங்களுக்கு முக்கியமான நபர்கள் உங்களை விட்டு விலகி போன ஒரு காலகட்டங்கள் கூட உங்களுக்கு ஏற்பட்டுருக்கணும். அப்படிப்பட்ட அந்த அமைப்புகள் எல்லாமே சனி பகவானால் கர்மகாரகனால் ஏற்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த காலகட்டங்கள் எல்லாமே கடந்து போயிடுச்சுன்னா கடந்த மாதம் நவம்பர் மாதம் 28ஆம் தேதியோட உங்களோட வாழ்க்கையில் அந்த சனி பகவானின் தாக்கத்திலிருந்து விட்டு விலகிட்டீங்க. முன் ஜென்ம கருமாவின் பலன்களை அனுபவித்து முடிச்சுட்டீங்கன்றது விதிங்க. இனிமேலுக்குலாம் உங்களோட வாழ்க்கையில் அடுத்த 30 வருட காலகட்டங்கள் வளர்ச்சி நோக்கிய பயணத்தை எட்டுன்றது ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். உங்களோட சுய ஜாதகம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. உங்களோட தகுதிக்கு உங்களோட ஜாதகம் வாங்கி வந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி உயர்வுகள் நோக்கி போகுன்ற விதிங்க. அதாவது அரச குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த பதவி புகழ் கிடைச்சிட்ருக்கோம். சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு அன்றன்றைக்கு உழைச்சி சாப்பிடக்கூடிய அளவுகளுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் மன நிம்மதியோடு வாழ்வாங்கன்ற விதி இல்லைங்களா? அது மாதிரி உங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை ஏற்படுத்துவீங்க. வாழ்க்கையில் இனிமேல் சோதனை அப்படின்றது பிறகு இறக்கும் காலகட்ட வரலும் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. அதை மட்டும் உணர்ந்துங்க. சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். இனிமேல் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டம் உதயமாக போகுது. ஆனால் அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகன்றது மிக மிக முக்கியமானது. உங்களோட வாழ்க்கை என்ன, நீங்கள் இந்த உலகத்தில் எதுக்காக பெறப்படுத்தீங்க, எந்த துறையில் சாதிப்பீங்க, என்ன தொழில் செய்யலாம் அப்படின்றது உங்களோட சுய ஜாதகம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பாருங்கள். அருகில் உள்ள ஜோதிடர் அல்லது குடும்ப ஜோதிடர் யார் இருந்தானாக்கா, கடந்த 7 வருஷ காலமாக எல்லாம் பட்டு பல தொழிலை செய்து எல்லாமே நட்டமாகி போச்சு. நான் என்ன தொழில் செய்வேன், சொந்த தொழில் செய்வேனா, தனியார் துறை உத்தியோகத்துக்கு போவேனா, அரசாங்க வேலைக்கு போகணும் அல்லது அயல்நாட்டுக்கு போய் வேலைக்கு போகணும் இப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த துறையில் நீங்கள் சாதனை படைக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா இனிமேல் ஒரே தொழில் நிரந்தர தொழிலாக உட்காந்துக்கலாம். அதனால் வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உதயமாக போகுதுங்க. அதனால் சனியின் படியிலேருந்து முழுமையாக விலகிட்டீங்க. வாய்ப்பு கிடைச்சா திருநள்ளாறு, சரிங்களா, சனி பகவான் கோயிலுக்கு போய் ஒரு முறை
வழிபாடு செய்துட்டு வந்து மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை கொடுக்குன்றிருக்கிறீங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த நேர காலகட்டத்தில் குரு பகவானும் இந்த நேரத்தில் 3-12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய திருதி விரையாதிபதி 6ஆம் இடத்தில் போகக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் நீக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாயிடுச்சு. இனிமேல் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. இந்த மாத காலகட்டத்திலேருந்து உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்வுகளோ சுபகாரியங்களோ அழியா சொத்துக்கள் வாங்கணும், வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும்னா செய்ய தொடங்க ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். கடன்கள் இத்தனை கோடி ரூபா இருக்கே சார், இந்த கடன்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவும் நினச்சிட்ருங்கன்னா கண்டிப்பாக கடன்கள் பற்றி எத்தனை கோடி ரூபா கடனாக இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். எதிர்கால அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போதுங்க. கடன்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவீங்க. இதுக்கு முன்னாடி உழைச்சி இது செய்தால் நடக்குமா, அது செய்தால் நடக்கும், பல தொழில்கள் செய்து பல தொழில்களும் நட்டங்கள் சந்திச்சிருங்க. உங்களுக்கு இனிமேலுக்கு நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக காத்துட்ருங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வருமானங்கள் உங்களை தேடி வரும்ன்றீங்க. பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுது. அதனால் இந்த மாத காலகட்டத்திலேருந்து நீங்கள் கொஞ்சம் முயற்சிகளை எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமை. எதிர்கால அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்ருக்கு. அதே போல் கோச்சாரத்தில் ராகு 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துல கேது போன்றதுனால நாவடக்கத்தை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். சரியான கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்குன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் எதுவும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாகவே நான் இருக்க போகிறீங்க. இந்த மாதத்துலேருந்து உங்களோட முயற்சிகளை எடுத்து பாருங்கள், வெற்றி பெறுவீங்க. நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா திருநள்ளாறு மட்டும் ஒரு முறை போயிட்டு வரது விசேஷம் கொடுக்கும். நன்றி, வணக்கம். நாம் காண இருப்பது 10 காலபுருஷனுக்கு சொத்து. காலபுருஷனுக்கு மட்டும் இல்லைங்க, கர்மத்துக்கு சொத்து. கர்மத்துக்கு சொத்து. எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் மகரம் ஆகாது, மகரம் போல் ஆகாது. அதனாலதான் மகரத்துக்கு சிகரம்னு வச்சிருக்காங்க. மகரத்துக்கு நம்ம சிகரம்னு வச்சிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. அதனால நிச்சயமாக காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகர ராசி. அப்ப காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகர ராசி தொழிலுக்கு உரியது, தொழிலுக்கு உரியது. அது மட்டுமல்ல, விவேகத்துக்கும் செய்யும் தொழில் தெய்வம் என்ற இலக்கியம். செய்யும் தொழில் தெய்வம் என்பதற்கும் உரியதுதான் மகரம். அப்ப மகர ராசி நேயர்கள் நிச்சயமாக இந்த மாசம், இந்த டிசம்பர்ல கடந்த காலத்தை விட இப்போ 5-12 வரையும் உங்க குரு தான் பார்க்கிறாரு. உங்க ராசியை 5-12 வரையும் குரு பார்க்கிறாரு. அப்ப 5-12 வரையும் குரு பார்க்கும்போது நிச்சயமாக சார் கடவுள் நினைச்சா ஒரு நேரத்துல நமக்கு ஏதாவது கொடுக்கலாம். கடவுள் நினைச்சா ஒரு நேரத்துல நமக்கு ஏதாவது கன்சிமெண்ட் நேரம் தான். கருணை கடலாகிய இறைவன் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தாட். அப்படிப்பட்ட மகரம் கண்டிப்பாக ஒரு சிகரத்தை தொடும். எப்போ தொடும்? 32க்கு மேல. நல்லா பாருங்க, 32 வயசுக்கு மேல இருக்கவங்க கூட உச்சத்துல இருப்பாங்க. 32 வரையும் ஒண்ணு செய்ய முடியாது. 32 வரையும் அவங்க பாலிசு போட்டாலும் மாற்ற முடியாது. அந்த கீழ்நிலையில தான் இருக்கணும். கீழே தான் இருக்கணும். எப்படி கீழ்நிலை? என்ன நிலை? உழைப்பாளி, அப்புறம் தொழிலாளி, அப்புறம் தான் முதலாளி. 35க்கு மேல முதலாளி. D2 உங்க சப்போர்ட், உங்களுடைய தசாபுத்தி சப்போர்ட். உங்களுடைய தசாபுத்தி சப்போர்ட்டை பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பாக அது ஒரு வெற்றியை கொடுக்கும். ஆக கண்டிப்பாக இந்த மாசம் டிசம்பர் மாசம் உங்க ராசிக்கு 2ல ராகு. உங்க ராசிக்கு 2ல ராகு. அப்போ உங்க ராசிக்கு 2ல ராகு உங்களுடைய ராசி உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தாங்க. பயப்படவே வேண்டியதில்லை. உங்களுக்கு நட்புக்குரியவர். உங்க ராசிநாதனுக்கு ரொம்ப சனி ராகும் ஒரு கேரக்டர் நான் 1000 தடவை சொல்லியிருக்கிறோம் ப்ரிடிக்ஷன்ல. அப்போ கண்டிப்பாக இந்த 5-12 குரு உங்களை பார்க்குறாரு. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம்னாலும் சரி, ஏற்கனவே பார்த்துருக்காரு. குரு அதிசாரத்துல இருந்தானே மிதுனத்துல இருந்து பார்த்துருக்காரு. முடியும் போகுது, அவ்வளவுதான். முடியும் போது ஏதாவது உங்களுக்கு கொடுக்காம போக மாட்டார். அப்ப குரு பார்த்தால் தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் சொல்ல வேண்டியது, திருப்பி அதையே சொல்ல வேண்டியதில்லை. அப்ப கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதன் உங்க ராசிக்கு ஜென்மச்சனியா குரு வீட்டில் இருக்கார், மீனத்தில் இருக்கார். மீனத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வேண்டியதை கண்டிப்பாக செய்வார். அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் நன்றாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? கிழங்கு வகைகள், பெட்ரோல், கருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், கருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பாருங்க. உத்திராடம், அவிட்டம், திருவோணம். உத்திராடம், அவிட்டம், திருவோணம் மிகப்பெரிய நட்சத்திரங்கள், மிக உயர்வான நட்சத்திரங்கள் எல்லாமே.
எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகர ராசியில. அதனால அது பேர் மகரம். மகரம்னா அழிவில்லாத தன்மை. அழிவில்லாத தன்மை சிகரத்தை அடைய முடியும், வெற்றியை நோக்கி பயணத்தை செய்ய முடியும். வெற்றியை நோக்கி பயணத்தை செய்ய முடியும். எப்படி? 10 தடவை தோத்தாலும் 10 தடவை ஃபெயில் ஆனாலும் அவங்க 11 தடவை நான் பாஸ் பண்ணுன்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. ஆனா வேற ராசி அப்படி போகாது. இந்த மகரமும் கும்பமும் மட்டும் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, எழுத்தாணி போல எழுதிக்கிட்டே இருப்பாங்க, எவ்வளவு நாள் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. எழுதிக்கிட்டே எழுதி அதாவது மறுபடியும் போர் அடிக்குன்னு நினைக்க மாட்டாங்க. மேசமும் மிதுனமும் கன்னியும் விருச்சகமும் போயா அப்படின்றவாங்க. ஆனா மகரமும் கும்பமும் என்ன செய்யும்? மறுபடியும் முயற்சி செய்து கொண்டே இருக்கும், வெற்றியை நோக்கி முயற்சி செய்ய. அதான் கொஞ்சம் சோம்பேறிப்பட்டாலும் அடுத்து எழுதுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதனாலதான் என்னைக்குமே மகரத்தை நம்ம என்ன பண்றோம்? பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடியவர்கள், அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் கொஞ்சம் சுயநலம் இருக்கத்தான் செய்யும், கொஞ்சம் சுயநலம் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம மாற்றுக்கருத்தை சொல்ல முடியாது. இருந்தாலும் மகரத்திற்கு உங்களுக்கு வேண்டிய தொழில் அது தென்னை, வாழை மரங்கள், மரம் சம்பந்தப்பட்டது, கருப்பு சம்பந்தப்பட்டது, எள்ளு சம்பந்தப்பட்டது, டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு தான். எல்லா தானிய வகைகள், எல்லா தொழிலும் உங்களுக்கு வேண்டியது. கொஞ்சம் ஏஜென்சி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏதாவது எடுத்து செஞ்சா இந்த டிசம்பர் மாதத்துல கண்டிப்பாக கொஞ்சம் வெற்றியை கொடுக்கக்கூடிய வழியை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அந்த வழியை காட்டி கொடுக்கும். அதுல மாற்று கருத்து அல்ல. எனவே மகர ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் ஜென்மத்தில் இருக்கிறார், மீனத்துல. பயப்பட வேண்டியதில்லை. உங்க தொழில் மட்டும், உங்க சப்போர்ட்ல உங்க தசாபத்தி மட்டும் பார்த்துட்டு வாங்க. உங்க தசாபத்தி மட்டும் பார்த்துட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு வெற்றியை, மகத்தான வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அடுத்து காலபைரவர் மட்டுமல்ல, அந்த குலதெய்வ வழிபாடு, கருப்புசாமி வழிபாடு, அகோரமூர்த்தி வழிபாடு, அகோர வீரபத்திரர் வழிபாடு, பேசும் தெய்வமா இருக்கக்கூடியவங்கெல்லாம். இந்த பேசும் தெய்வமா இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கிராமத்துல இவங்கெல்லாம் ரொம்ப தான் இருப்பாங்க. தெளிவா இருப்பாங்க. இப்படி வழிபாடுகள் பண்ணும் பொழுது ஒரு சிறப்பான நல்ல வழிகாட்டுதலை உங்களுக்கு கொடுக்கும், என்பதில் மாற்று கருத்து அல்ல. மகர ராசி நேயர்களே, மகர ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த 2025 வரக்கூடிய கடைசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா 2 விஷயம் தாங்க. ஒரு மனிதன் சாதிக்கிறது, இல்லை அப்படின்னா ஒரு மனுஷன் கெட்டு போறது. இதில் நீங்க எந்த ரகம் அப்படின்னு பார்த்தா சாதிக்கிற ரகத்தில் இருக்கிறீங்க. இதுக்கு ஆதாரம் என்னங்க அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 7.5 சனி பிடிச்சி 7.5 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு மன உளைச்சல் இருந்து, மனக்கவலையில் இருந்து, அதாவது நம்மளை விட்டா போதுன்ற சாமி அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்ற பைத்தியக்காரன் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த காலமெல்லாம் போயிடுச்சு. 7.5 வருஷமா சனி உங்களை வச்சு செஞ்சுட்டாரு. சரி, 7.5 சனியெல்லாம் முடிஞ்சு போச்சே, இதுக்கு மேலேயாவது நம்ம நல்லா இருப்போமா அப்படின்னு நினைக்கிற காலத்துல பாத்தீங்க அப்படின்னா சனி அப்படியே உடனே வக்கரத்துக்கு போயிட்டாரு. இதனால பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு 7.5 வருஷம், இதுல ஒரு 9 மாசம், கிட்டத்தட்ட ஒரு 8.25 வருஷமாவே கிட்டத்தட்ட பெருசா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமலே வாழ்ந்த ராசி எனக்கு தெரிஞ்சு மகர ராசி. நிறைய அனுபவங்கள், நிறைய பாத்தீங்க அப்படின்னா இன்பம், துன்பம், கவலை, வேதனை, கஷ்டம், கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா அப்படியே மலை உச்சிக்கே போயிட்டு வந்துட்டீங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இதுல எல்லாம் நிறைய பேருக்கு கம்முன்னு செத்து போயிடலாமா, ஏன்னா கடன் பிரச்சனை ஒரு பக்கம், தொழில் சரியில்லை, வாழ்வாதாரம் நல்லா இல்லை, வளர்ச்சி நல்லா இல்லை, சாதிக்க முடியல, எதுவுமே இந்த பிரபஞ்சத்துல நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லாம வாழ்றமேன்ற மாதிரி நிறைய கஷ்டத்தை அனுபவிச்ச ராசி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மகர ராசி. அந்த மகர ராசிக்காரர்களுக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். பொதுவாகவே சனி பகவான் இப்ப இந்த நவம்பர் 28 வரைக்குமே வக்கரத்தில் இருந்தார். அதனால எல்லாம் நிறைய பேருக்கெல்லாம் வச்சு செஞ்சிருப்பார். அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா அவங்க ஜாதகத்துல எந்த மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி செஞ்சிருப்பார். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம்
எத்தனை பொண்ணு பார்த்துருந்தாலும் செட் ஆயிருக்காது. குழந்தை இல்லாதவங்களுக்கு எத்தனை வரம், அதாவதுன்றது எத்தனை கோயிலுக்கு போயிருந்தாலும், எவ்வளவு வேண்டுதல் வச்சிருந்தாலும், எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலும் கொடுத்துருக்க மாட்டாரு. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னதான் ரொம்ப எஃபெக்ட் போட்டு முயற்சி எடுத்திருந்தாலும் நஷ்டப்பட்டிருப்பீங்க. சொத்துல வில்லைங்க, சொந்தத்துல பகை, குடும்பத்துக்குள்ள சண்டை, வாழ்க்கையில வாழ்வாதாரம் இல்லாத கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அவ்வளோ கஷ்டம். அப்ப உங்க மகர ராசிக்கு இந்த உடைய அதாவது டிசம்பர் மாசத்தோட உங்களோட கஷ்டம் எல்லாமே விலக போகுது. இதுக்கு என்னங்க ஆதாயம்னு பார்த்தா, முதல்ல உங்களுக்கு சனி வந்து வக்கர நிவர்த்தி ஆனதுதான் ஆதாயமே. ஏன்னா சனி பகவான் இப்போ உங்களுக்கு வந்து நவம்பர் 28 வந்து வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாத தெரியல, தெரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் வந்து அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு 2025 அதாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா மார்ச் மாசம் 29ஆம் தேதி அன்னைக்கு போனார். அப்பதான் உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சது. முடிஞ்சு போச்சு பரவாயில்லன்னு நினைக்கும் போது உடனே ஜூலை மாசம் 13ஆம் தேதி அன்னைக்கு வக்ரமானாரு. ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28 வரைக்கும் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆனாரு. அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயமா இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு அற்புதமா இருக்க போகுது. ஏன்னா இப்ப சனி அதாவது வக்ரம்னா பின்னாடி வந்துட்டு இருந்தவர் இப்ப மீண்டும் முன்னாடி போக ஆரம்பிச்சுட்டாரு. அப்போ உங்க ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நடக்கிறது சகாய சனி. எல்லாமே உங்களுக்கு சகாயமா அமைய போகுது. நிறைய பேருக்கு இந்த இடம் பார்த்துருப்பீங்க, அது அமைஞ்சிருக்காது. தொழில் பார்த்துருப்பீங்க, செட் ஆயிருக்காது. ஒரு வேலை செய்துட்டு இருந்திருப்பீங்க, அந்த வேலையில வளர்ச்சிருக்காது. சம்பள உயர்வு இல்லாம, ப்ரமோஷன் இல்லாம, முன்னேற்றம் இல்லாம, கிட்டத்தட்ட முன்னேற சொன்ன மாதிரி ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கடந்திருப்பீங்க. ஆனா இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆன காலம் இந்த டிசம்பரோட உங்களோட கஷ்டம் மட்டும் இல்லை, தப்பா நினைக்க வேண்டாம், உங்களோட தரித்திரமே எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல உங்களோட வாழ்க்கை சூப்பரா இருக்க போது, நீங்க நினைச்ச மாதிரி நீங்க வாழ போறீங்க. அதுக்கு ஆதாயமே இந்த சனி வக்ர நிவர்த்தி தான். நவம்பர் 28 நிவர்த்தி ஆகிறாரு. டிசம்பர் மாசம் பலன் நம்ம பார்க்கிறோம். இதுக்கு மேல உங்களுக்கு சனி முன்னாடி வராரு. மீண்டும் சனி பகவான் அடுத்தது வக்ரமாகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த தொல்லையுமே உங்களுக்கு இல்லை, பயப்படவே வேண்டாம். ஒன்னாச்சுங்களா? அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் உங்களுக்கு இப்ப 7ஆம் இடத்துல குரு வந்து உச்சத்தில் இருக்கிறாரு. உச்சத்தில் இருக்கிறது நல்ல விஷயம்தான், ஆனா அதே வக்ரத்தில் இருக்கிறது நல்லா இல்லை. வக்ரம்னா என்ன? இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான். ஏன்னா 7ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அதாவது வக்ரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அற்புதமான ஒரு வாய்ப்பு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி சனி பகவான் உங்களுக்கு இப்ப ஃபேவரா மாறிட்டார். அவருக்கு இணையா இப்ப என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா குரு பகவானும் உங்களுக்கு வந்து கேட்டா உங்களுக்கு மாறிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அடுத்தது என்ன பண்றாருன்னா இந்த டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி குரு பகவான் வந்து வக்ரத்திலிருந்து மீண்டும் பின்னாடி வராரு. பின்னாடி வராரு அப்படின்னா அதாவதுன்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா மிதுனத்துக்கே வராரு. அப்ப மிதுன ராசிக்கு வரும்போது கிட்டத்தட்ட 2026 மார்ச் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இன்னைக்கு வந்து வக்ரத்தில் இருப்பாரு. அந்த மார்ச் 11க்கு மேல 2026 ஜூன் மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் அவர் இயல்பு நிலையில் இருப்பார். அப்ப இந்த மாதிரி காலகட்டம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையுமே சூப்பரா அமைய போகுது. அதாவது எனக்கு தெரிஞ்சு மகர ராசிக்காரங்க சாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா போதும், சாதிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு, பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றேன். ஏன்னா நமக்கு ஆண்டவன் 1000 வருஷம் கொடுக்கல. அப்படி கொடுத்திருந்தா 950 வருஷம் போகட்டுங்க, எனக்கு வேண்டாம், நான் ஒரு 50 வருஷம் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்ப சனி உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேவரா வந்துட்டாரு. அதே மாதிரி இப்ப குரு அடுத்தது வராரு. ஏன்னா இப்ப அடுத்தது 6ஆம் இடத்துக்கு வரும்போது ருண ரோக சத்ருவ குருவா வராரு. அப்ப அந்த ருண ரோக சத்ருவ குருவா வரக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு காலம். நீங்க கண்டிப்பா இதுக்கு மேல சூப்பரா இருக்க போறீங்க. இது தவிர பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்ப அடுத்தது ஒவ்வொரு கிரகமும் மாறக்கூடிய தருணம் இருக்குது பாத்தீங்களா? ஏன்னா இப்ப வந்து உங்களுக்கு உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. இது ஒரு அற்புதமான காலம். ஏன்னா 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, அதே 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, அதே 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. இந்த மாதிரி பிரார்த்தனை உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? நல்ல யோசனை பண்ணுங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கு சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நல்லது பண்றாரு. குரு பகவான் வந்து பாத்துட்டீங்கன்னா அதாவதுன்றது வந்து வக்ரத்துல வந்து உங்களுக்கு ரிப்பேஸ்ல பின்னாடி உங்களுக்கு வந்து ருணரோக சத்ரு குருவா பாக்குறாரு. இது போக உங்களுக்கு 11ஆம் இடத்துல வந்து பார்த்தா செவ்வாய், அது போக உங்களுக்கு சுக்கிரன், அது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன்,
அது போக 6ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா புதனும் வந்துடுறாரு. இப்ப இந்த 11ஆம் இடத்துல வரக்கூடிய காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கறது அவ்வளவு ஒரு அற்புதமா உங்களுக்கு அமைய போகுது. இதுல முதல்ல நமக்கு கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது வளர்ச்சி. முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி நல்லா இருக்க போகுது, இதுல மாற்றம் கிடையாது. அதாவது இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சொந்த வீடு வாங்க முடியாம, ஒரு இடம் வாங்க முடியாம, ஒரு விஷயத்தை கிரைம் பண்ண முடியாம, 10 ரூபா வீட்டுல மிச்சம் வைக்க முடியாம, கணவன் மனைவிக்குள்ளார போராடிக்கிட்டு எந்த விஷயம் சாதிக்க முடியாம கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதுக்கு மேல படையெடுத்து வர மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு செவ்வாய் வராரு, 16ஆம் தேதின்றது சூரியன் வராரு, அடுத்தது 20ஆம் தேதி சுக்கிரன் வராரு, 29ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோன்னா புதன் வராரு, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப இந்த மாதிரி காலகட்டங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, 10 ரூபா ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்கறதோ, உதவி செஞ்சுட்டு உபத்திரின்ற பேர் வாங்கிட்டு இருக்கிறதோ, இது எல்லாமே நமக்கு தேவையில்லாத வேலை. இப்போ ஒரு விஷயத்துல ஒருத்தருக்கு நல்லது பண்ணலன்னா தப்பா போயிடுமே அப்படி நீங்க நினைக்கிறத விட அது செய்யாதே நீங்க தப்புன்ற பேர் வாங்கிட்டு போயிடலாமே. அதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நினைச்சுக்கோங்க, நமக்கு வந்து ஜாதகம்ன்றத ஒண்ணு நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம போடுற அந்த எஃபெக்ட் எல்லாமே நமக்கு நல்லதுல போய் முடியும். எடுத்து வைக்கிறது எல்லாமே சாதகமா இருக்கும். இது ரெண்டுமே கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் நமக்கு தடையா தான் இருக்கும். அப்ப இந்த டிசம்பர் மாசத்தோட எனக்கு தெரிஞ்சு உங்களோட தரித்திரியம் இல்ல கஷ்டம், குழப்பம், வேதனை எல்லாமே தீரப்போகுது. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கா, உங்களுடைய கிரக நிலைகள் நல்லா இருக்கா, இது மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா நிச்சயமா போதும், உங்களோட வாழ்வாதாரம் சூப்பரா இருக்கும். நீங்க இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.